ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் போட்டிருக்க தமிழ் பவர் சேனல். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான லோன் ஆப் தான் பார்க்க போகிறோம். ஆப்ஸில் நீங்கள் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதில் பெர்மிஷன்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் படித்து பார்த்துட்டு ஓகேனா எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை தொட்டு நீங்கள் உள்ளே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த லிங்க்கை தொட்டு போய் நீங்கள் உள்ளே போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ₹200 போனஸ் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து உங்கள் ப்ராசஸிங் ஃபீஸ்லேருந்து ரெடியூஸ் ஆகிக்கும். உள்ளே வந்தோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ லோன் வேணும்னு கேட்பாங்க. இந்த லோன் அமௌண்ட் உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக லோன் எடுக்காதீங்க. என்ன கேட்டால் ஒரு 50,000 கம்மியாகவே எடுத்துக்கங்க. இந்த மாதிரி லோன் ஆப்ஸ்லாம் அதிகமாக எடுத்திங்கன்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணாட்டி ரொம்ப உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. ஸோ 50,000 கம்மியாகவே நீங்கள் எடுத்துக்கங்க. அடுத்து வந்து எவ்வளோ மாதம் உங்களுக்கு ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் கேட்பாங்க. மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து நீங்கள் வேலிடேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் இமெயில் ஐடி கொடுக்க சொல்லுவாங்க. உங்கள் இமெயில் ஐடி என்னமோ அது கரெக்டாக கொடுத்துக்குங்க. ஏன்னா உங்களுக்கு மெயில் கரெக்டாக வரும். அது ரீபேமெண்ட் ஷெட்யூல்லாம் அது இமெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துக்குங்க. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, எந்த கம்பெனியில் வேலை செய்யுங்க கேட்பாங்க. அதையும் கரெக்டாக கொடுத்துக்குங்க. நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டா இதெல்லாம் கேட்பாங்க. அதை கரெக்டாக நீங்கள் சேலரினா சேலரி கொடுத்துக்குங்க, செல்ஃப் எம்ப்ளாய்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு கொடுத்துக்குங்க. நீங்கள் என்ன இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறீங்க, மொபைல் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி இருக்கும், அது கொடுத்துக்குங்க. நீங்கள் என்ன அங்கே வந்து உங்களோட டெசிக்னேஷன் என்னன்னு கேட்பாங்க. அந்த டெசிக்னேஷன் கொடுத்து உங்கள் அட்ரஸ், கம்பெனியோட அட்ரஸ் கொடுத்துங்க. பின்கோடு, சிட்டி, என்ன ஸ்டேட், நீங்கள் பின்கோடு கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னு கேட்பாங்க. அதையும் கரெக்டாக கொடுத்துக்குங்க. கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் மந்த்லி இன்கம் எவ்வளோன்னு கேட்பாங்க. உங்கள் மந்த்லி இன்கம் எவ்வளோன்னு கரெக்டாக கொடுத்துக்குங்க. அப்புறம் என்ன சேலரி வந்து நீங்கள் கேஷாக வாங்குறீங்களா இல்லை கிரெடிட்டாக வாங்குறீங்களா, பேங்க்கில் கிரெடிட் ஆகுதுன்னு கேட்பாங்க. நீங்கள் கேஷ்னால் கேஷ், இல்லாட்டி பேங்க்னா பேங்க்கு. அதுக்கப்புறம் உங்கள் என்ன பேங்க்குன்னு கேட்பாங்க. பேங்க் நேம் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேன் நம்பர் கேட்பாங்க. உங்கள் பேன் நம்பர் கரெக்டாக கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் நேம் வந்து பேன் கார்டில் எப்படி இருக்குது, உங்கள் பேன் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் டைப் பண்ணணும். அதை மறக்காமல் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. அடுத்து வந்து நீங்கள் இப்போ கரெக்டாக எங்கே தங்கியிருக்கீங்க அந்த அட்ரஸோட பின்கோட் கேட்பாங்க. பின்கோடு மட்டும் கொடுத்தா போதும். அடுத்து நீங்கள் வந்து ரெண்டில் தங்கியிருக்கீங்களா, உங்கள் ஓன் ஹவுஸா இல்லை உங்கள் பேரண்ட்ஸோட ஹவுஸா அப்படிலாம் கேட்பாங்க. அது கரெக்டாக கொடுத்துருங்க. அப்புறம் எத்தனை வருஷமாக இங்கே வந்து நீங்கள் தங்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க. அது 2 வருஷமா 4 வருஷமானு நீங்கள் 2 4 அப்படி டைப் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நீங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் என்ன ஜெண்டர்னு கேட்பாங்க. மேலாக ஃபீமேலாக கொடுத்துருங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க கேட்பாங்க. உங்களோட ஸ்டேட்டஸ் கேட்பாங்க, சிங்கிள் இல்லை மேரிடான்ட்டு. உங்கள் அப்பா நேம், அம்மா நேம் கேட்பாங்க. அப்புறம் உங்களோட இஎம்ஐ வந்து நீங்கள் எவ்வளோ கட்டாமல் இருக்கீங்க, பழைய வேறு ஏதாவது லோன் எடுத்துருப்பீங்க, அதில் எவ்வளோ நீங்கள் இஎம்ஐ கட்டாமல் இருக்கீங்க கேட்பாங்க. அதையும் கரெக்டாக நீங்கள் எவ்வளோ இஎம்ஐ நீங்கள் கட்டாமல் இருக்கீங்கன்னு கொடுத்துங்க. மேக்ஸிமம் 5,000 கொடுத்துருங்க. நான் அதிகமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லோன் கிடைக்காது. ஸோ 5,000 சும்மா கொடுத்துருங்க. எல்லாமே உங்கள் சிபில் ஸ்கோர் பொறுத்து உங்களுக்கு லோன் கிடைக்கும். ஸோ உங்கள் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்ததுன்னா லோன் நல்லாவே கிடைக்கும். இதெல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் வந்து சப்மிட்னு ஒன்று இருக்கும். சப்மிட் கொடுத்துருங்க. உங்களுக்கு ஹோம் பேஜுக்கு உள்ளே கொஞ்சம் லோட் ஆகும். உள்ளே வந்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஹோம் பேஜ் காமிக்கும். ஹோம் பேஜில் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களோட லோன் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் அதாவது லோன் ஸ்டேட்டஸ்னுங்களை அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் லோன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு. நான் வந்து பேன் கார்டு, ஆதார் கார்டு, செல்ஃபி இமேஜ் கொடுத்து எனக்கு வந்து லோன் டிஸ்பர்ஸ் ஆயிரும். இவ்வளோ தான், ஒரு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். நீங்கள் ஸ்டார்டிங் அவங்க கேட்ட கேள்விகளை கரெக்டாக சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துருவாங்க. இதில் அது மட்டும் கிடையாது. இது மூலிமா நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணலாம், இல்லை நீங்கள் இதை கேம் விளையாடலாம். இது மூலிமா நீங்கள் சம்பாதிக்கலாம். மேலே அந்த பாயிண்ட்ஸ்னு இருக்குல்ல, அந்த பாயிண்ட்ஸ் ஏற உங்களுக்கு போட்டுருப்பாங்க. 1000 காயின்ஸ் ஈக்குவல் டு ₹1. 1000 காயின்ஸ் சேர்ந்துருச்சுன்னா நீங்கள் ₹1 வந்துட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் 10,000 சேர்த்திங்கன்னா ₹10 எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இதே மாதிரி உங்களுக்கு ஜாப் ஏதாவது அப்ளை பண்ணாலும் இதுலேயே அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் அட்ரஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். ஆப்போட இன்டர்ஃபேஸ் இதுதான். இதில் வந்து என்னென்னு நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப் பார்த்தோம். இந்த ஆப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். அப்படி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். எல்லா வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ நாளைக்கு உங்களை பார்க்குறேன். பாய், கீப் சப்போர்ட்டிங்.